ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொன்னா, நீங்க பர்சனலா உங்க ஃப்ரெண்ட்ஸ் லவருக்கு சென்ட் பண்ண மெசேजेस எல்லாமே நீங்க delete பண்ணிட்டு இருந்தாலும் அத மறுபடியும் திரும்ப எடுக்கலாம். நீங்க அனுப்புன மெசேஜ் மட்டும் இல்லாம அவங்க அனுப்புன மெசேஜ், போட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே கூட மறுபடியும் ரெக்கவர் பண்ணி பார்க்க முடியும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப் ஆனதுதான். எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பும் யூஸ் பண்ண போறது இல்ல. ஜஸ்ட் உங்ககிட்ட இருக்கிற இன்ஸ்டாகிராம் ஆப் வச்சு தான் delete பண்ண எல்லா போட்டோஸும் மெசேஜும் ரெக்கவர் பண்ண போறோம். இதை எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கறத அழுத்திட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். நம்ம சொன்ன ட்ரிக்க பண்ண ஃபர்ஸ்ட் உங்க இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல உங்க ப்ரொஃபைல் செக்ஷனுக்கு போயிட்டு மேல 3 டாட் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அது மேல கிளிக் பண்ணதும் கீழே அக்கவுண்ட் சென்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே வந்தீங்கன்னா யுவர் இன்ஃபர்மேஷன் அண்ட் பெர்மிஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேல எக்ஸ்போர்ட் யுவர் இன்ஃபர்மேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே கீழே பாத்தீங்கன்னா கிரியேட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் டு டிவைஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நோட்டிஃபைல உங்க மெயிலை கொடுத்துக்கோங்க. கஸ்டமைஸ் இன்ஃபர்மேஷன்ல மெசேஜ், டாக்குமெண்ட்ஸ், போட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே இருக்கும். இதுல எல்லாமே அன்செலக்ட் பண்ணிட்டு மெசேஜஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே சேவ் அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டேட் ரேஞ்சில் உங்களுக்கு எந்த டேட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல லாஸ்ட் மந்த், லாஸ்ட் இயர், லாஸ்ட் 5 இயர் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு எந்த பீரியடோட மெசேஜ் டவுன்லோட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சேவ் அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. அடுத்து ஃபார்மேட்ல HTML செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கறத கொடுத்து உங்க இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க. இது செக்யூரிட்டி பர்பஸ்க்காக கேட்கும். உங்க பாஸ்வேர்ட் கொடுத்த உடனே இந்த மாதிரி ரெக்வெஸ்ட் பண்ற மாதிரி காட்டும். அடுத்து உங்க மெயிலுக்கு போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா 4 டேஸ்ல ரெக்கவரி ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஆனா நீங்க ஒரு 1 or 2 ஹவர்ஸ்லவே டவுன்லோட் ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்க ஃபைல் மேனேஜருக்கு போய் டவுன்லோட் ஃபைலை கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்த உடனே நீங்க டவுன்லோட் பண்ண ஃபைல் இங்க கிரியேட் ஆகும். அது மேல கிளிக் பண்ணிட்டு ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல இன்பாக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது மேல கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க மெசேஜ் பண்ணி delete பண்ணவங்க நேம் இங்க கிரியேட் ஆயிடும். அதை செலக்ட் பண்ணிட்டு ஓபன் பண்ண உடனே நீங்க delete பண்ண மெசேஜ் எல்லாமே இங்க ஷோ ஆகுது. இப்ப பாருங்க, இதுல நான் delete பண்ணவங்க நேம் அண்ட் என்ன மெசேஜ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத கிளியரா காட்டியிருக்கு. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.